பிரைஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலுமாய் கூட எவரையும் பலப்படுத்துகிற கர்த்தர் என்ற தலைப்பில் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். தள்ளாடுகிறவர்களை அவர் பலப்படுத்துகிறார், ஜெபிக்க முடியாதவர்களை அவர் பலப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி இந்த நாளிலும் ஏசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர் என்று சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அநேக சோர்வுகள், நாம் நினைக்கிற விஷயங்கள் நடக்காத போது, நம்முடைய விருப்பங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் எதிர்மறையா நடக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில இந்த சோர்வு என்ற விஷயங்கள் கடந்து வரும். அந்த சோர்வு வரப்படும் போது வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவையானால் உன் பலன் குறுகினது என்று சொல்லி. அப்படி நம் வாழ்க்கையில நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்க்கையில கடந்து வரப்படும் போது அந்த ஆபத்து நேரத்துல நமக்குள்ள ஒரு சோர்வு வந்துடும். அந்த சோர்வு வரப்படும் போது அது நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பலத்தை என்ன பண்ணா கம்மி பண்ணிடும், பலன் குறுகினது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்மை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சோர்ந்து போயிருக்கிற உனக்கு கர்த்தர் பலத்தை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில சத்துவத்தை பெருக பண்ண அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இதற்கு ஆதாரமாய் கூட 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசியை நாம் பார்க்க முடியும். அவர் 450 பாகால் தீர்க்கதரிசி முன்பதாக ஒரே ஆளா நின்று வானத்திலிருந்து அக்கினி இறக்கின அவ்வளவு வல்லமையான சவால் விட்டதான ஒரு தேவ தீர்க்கதரிசியான ஒரு ஊழியக்காரர். அப்படிப்பட்ட அவருக்கே ஒரு எசபேலுடைய ஒரு மனுஷனுடைய பேச்சை கேட்டு என்ன பண்றான்னா சோர்ந்து போய் சூரிய செடியில உட்கார்றது நம்ம வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் என்று சொல்லி அவர் சொல்றாரு, போதும் ஆண்டவரே, என்னுடைய ஆத்மாவை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அப்படி என்று சொல்லி தேவனிடத்துல முறையிடுகிறது வாசிக்க முடியும். எவ்வளவு வல்லமையுள்ள ஊழியக்காரர். அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு சோர்வு கடந்து வரும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கூட நம்ம அநேக பேர் இந்த நாள் நம்ம சொல்லி கொண்டிருக்கோம். ஆண்டவரே, எனக்கு போதும் கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை மேற்கொள்ள முடியல, என் வாழ்க்கையில தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்கள்ல என்னால் தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓட முடியல, என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க அப்படி நிறைய நேரம் நம்ம சொல்வது உண்டு. வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சோர்ந்து போய் உன்னை கர்த்தர் தட்டி எழுப்பி உன்னை தொடர்ந்து ஓட அவர் பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இதே அதிகாரத்துல நம்ம 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து கொடுத்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அவர் கொடுத்த அந்த பலத்தினால வேதம் சொல்லுகிறது 40 நாள் ஓரேப் மட்டும் அவன் நடந்து போனான் என்று. இந்த நாளிலுமாய் கூட இது கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ சனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் நம்ம சோர்ந்து போய் இப்படி உட்கார்ந்து இருக்கப்படும் போது கர்த்தர் நம்மளை தட்டி எழுப்பி நமக்கு பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார், நமக்கு சத்துவத்தை பெருக செய்கிறவராக இருக்கு. அதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை சிட்டைகள் அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரோடு நாம் இருக்கப்படும் போது, காத்திருக்கப்படும் போது, நாம் என்னதான் நடந்தாலும் ஓடினாலும் நம்ம சோர்வடையாதபடி கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்ம நடந்து அது உண்மையுள்ளதாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ சனமே, விதம் சொல்கிற அவர் நம்ம கூட இருக்கிறார், நமக்கு பலத்தை கொடுக்கிறார், நமக்கு சத்துவத்தை பெருக சொல்லி நம்மை தொடர்ந்து நடக்க, ஓட, முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார்.